இந்த வீடியோவில் நம்ம காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொஷின் வந்து சிபிஎஸ்சி சாம்பிள் பேப்பரில் வந்து கொஷின். ஸோ ப்ரிப்பேர் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2025. காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேசிக்காக இருக்கிற ஃபார்மேட் என்னென்னா பர்டிகுலர்ஸ் and then 31st March 2025 and then percentage of revenue from operation. நிறைய கொஷனில் வந்து 2 years கொடுத்துருப்பாங்க, 2 வருஷம் கொடுத்தா 2 வருஷத்துக்கும் நம்ம வந்துட்டு பர்சன்டேஜ் ஆஃப் RFO கண்டுபிடிக்கணும். இந்த சம்மில் வந்து ஒரே ஒரு இயருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க 2025. ஸோ நம்ம வந்து அந்த இயருக்கு மட்டும் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணால் போதும். காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு பேஸ் வேல்யூ எடுத்துப்போம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு பேஸ் வேல்யூ எது அப்படின்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் தான் பேஸ் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே கொடுத்துருக்க பர்டிகுலர்ஸில் இருக்க ஐட்டம்ஸில் இதெல்லாம் ரெவன்யூ, இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஆப்வியஸாக அது ரெவன்யூ தான், அது எழுதியாச்சு. அப்புறம் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, எக்ஸ்பென்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸு. இன்கம் கொடுத்துருக்காங்க, ஸோ இன்கமும் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இது ரெண்டு மட்டும்தான் ரெவன்யூ. அது ரெண்டும் எழுதிட்டு அதோட வேல்யூ ஃபில் பண்ணிவிட்டேன். 40 lakhs and 6 lakhs. இது ரெண்டும் டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் இன்கம் வந்துடும் 46 lakhs. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, இது ரெண்டும் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். உங்களுக்கு சப்போஸ் கொஷனில் பர்ச்சேசஸும் இருக்குது, சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி, இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். CRFO ஃபார்முலா என்னன்னா ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி. இப்போ உங்களுக்கு ஓப்பனிங் இன்வென்ட்ரி மைனஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி தான் இங்கே கொடுத்துருக்க சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி. பர்ச்சேஸ் தான் இங்கே கொடுத்துருக்க பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரெண்டு ஐட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே நீங்கள் பர்ச்சேசஸ் ப்ளஸ் சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி பண்ணிக்கிறோம். பர்ச்சேசஸ் வேல்யூ எவ்வளோ 10 lakhs. சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி வந்துட்டு -2 lakhs கொடுத்துருக்கா, அப்போ இது நெகட்டிவ். இது ரெண்டு மைனஸ் பண்ண எவ்வளோ வருது? 8 lakhs வருது. இந்த 8 lakhs தான் வந்து காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் எக்ஸ்பென்ஸ் தான். ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான காஸ்ட் தான், எக்ஸ்பென்ஸ் தான் வந்து நம்ம CRFO அப்படின்னு சொல்லுவோம், காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். இப்போ டோட்டலாக எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா 20 lakhs. ஓகே, இந்த ஐட்டம்ஸ்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்ன்றது வந்துட்டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ், டோட்டல் ஆஃப் இன்கம் மைனஸ் டோட்டல் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். அதாவது 46 lakhs மைனஸ் 20 lakhs, 26 lakhs. டேக்ஸ் 50% இருக்குல்ல, 50% ஆன் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இதில் 50%, அதாவது பாதி. 50%னா half of this. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்றது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் மைனஸ் டேக்ஸ். 26 lakhs மைனஸ் 13 lakhs அப்படின்றப்ப நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது 13 lakhs. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் ஃபில் பண்ணிட்டோம். பர்சன்டேஜ் ஆஃப் RFO எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். as I told you before, காமன் சைஸ் P&Lக்கு வந்து பேஸ் வேல்யூ RFO தான், கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா எல்லா வேல்யூஸுமே நம்ம RFO வேல்யூவோட டிவைட் பண்ணணும். ஸோ 40/40 × 100, ஃபஸ்ட்டு எப்பவுமே இதுக்கு 100 தான் வரும், இதில் ஒரு சேஞ்சுமே இல்லை. நெக்ஸ்ட்டு 6 lakhs by 40 lakhs into 100. அதே மாதிரி இங்கேயும் 46 lakhs divided by 40 lakhs into 100. அதே மாதிரி இங்கேயும் 8 lakhs divided by 40 lakhs into 100. இந்த மாதிரி நம்ம ஒரு ஐட்டமும் எடுத்துட்டு அதை வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த வேல்யூவோட டிவைட் பண்ணணும். ஸோ 6/40 into 100 எவ்வளோ வருது? 15 வரும். இது வந்து 15 வரும். 46/40 எவ்வளோ வருதுன்னா 115 வருது. அதே மாதிரி 8 divided by 40 into 100 வந்துட்டு 20 வருது. அதே மாதிரி இங்கே அடுத்ததுக்கு வந்துட்டு 4 divided by 40 into 100. ஸோ 0 0 4 4 10, 10%. இப்போ 8 divided by 40 into 100 இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 20. அப்புறம் 20 divided by 40 into 100 வந்துட்டு 50.
அப்புறம் 26 டிவைடட் பை 26 lakhs divided by 40 into 100. அப்புறம் 13 lakhs divided by 40 into 100. ஃபைனலாக இதுக்கும் வந்து 13 தான். இப்போ 26 divided by 40 into 100க்கு எவ்வளோ வருதுன்னா 65 வருது, 65%. 13 divided by 40 into 100க்கு எவ்வளோ வருது அப்படின்னா 32.5. அதே தான் இங்கேயும்